ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் எப்பா நதியா தம்பி ஓடாதப்பா, என்னப்பா ரிப்பேர் பாவுதான்பா, என்ன பார்த்தாவே பின்னங்கள் பின்னடிக்க ஓடுறியே என் தத்தி செல்லம் என் ராஜா. அதாவது என்ன கதைனா, பொம்மை முதல்வர் சொல்லி போர்க்கொண்ட சிங்கமாக்கி இன்னைக்கு பொருள் எடுத்து நம்ம பொச்சிலே போடுற அளவுக்கு ஆக்கி விட்டீங்களா படுபாவி பசங்களா. நல்லா இருப்பீங்களா நீங்க? இதெல்லாம் கூட விட்டுருவோண்டா என் தத்தி தாராள பிரபுவை, இதெல்லாம் கூட விட்டுருவோண்டா. சும்மா இருந்தவன வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு சொல்லியே சும்மா இருந்தவனை சுறுசுறு கம்பி ஏத்த வச்சு நம்ம மூக்குல இன்னைக்கு சொல்லி விட்டானே. உன் மூக்குல ஒண்ணு என் மூக்குல ஒண்ணு நியாயமாடா இது? வயசான கட்டியாச்சே, உடம்பு தாங்காது, இன்னைக்கு பேசுறா நாளைக்கு பொட்டுன்னு போயிடுமே அப்படின்னு கூட தெரியாம என்னை விட 4 மடங்கு முன்ன பாஞ்சு 1 கிலோமீட்டர் தூரத்துல ஓடுற நீ. நீலாம் எதிர்கட்சி தலைவராடா நீலா? இனிமே சட்டசபை அந்த சபைன்னு கூப்பிடுறா நீ. நான் வரவே மாட்டேன், நீ நடத்துறது லொல்லு சமாளி எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே நீ சட்டசபை கூப்பிடுறா பாப்பா, நான் வரமாட்டேன்டா. என்னடா அந்த அடி அடிக்கிறா? குஜிலி மஸ்தி பண்ணா கூட பரவாயில்லடா, குடிய வச்சு குதிரை ஓட்டுறான்டா பாவீங்களா. ஆத்தாடி ஆத்தா என்ன அடி. ஆனா உன்னோட தம்பி இதுலயும் ரிப்பேர் பாபு மாமா அங்க ஒரு மாசம் காஞ்சம் பாரு. அதாவது இன்னைக்குன்னு பார்த்து 4 தையல் போட்ட ஒரு அண்ட்ராய்ட் டவுசரை போட்டு வந்துடா தம்பி. அதாவது என்ன கதைனா, என்ன அடி அடிக்கிறான். அப்பவும் 4 தையல்ல 3 தையல் தானே தம்பி, ஒரே தையல் தானே விட்டு இருந்தது. ஆத்தாடி ஆத்தா இதுக்கு மேல தாங்காதுடா, அடிக்கிற அடியில கீஞ்சி போயிருந்தா நினைச்சுக்கினேன். நான் என்ன பண்ணேன், ஒரே ஓட்டமா ஓடலான்னு எமர்ஜென்சி டோரை திறக்கிறேன். நீ அங்க என்ன பண்ற தெரியுமா? எனக்கு முன்னாடி காவேரி யாரு எந்த அளவுக்கு வேகமா ஓடுமோ அதை விட 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறடா தம்பி. ஐயோ ஐயோ ஐயோ, நீலாம் ஒரு எதிர்கட்சி தலைவராடா? நீ எதிர்கட்சி தலைவரே கிடையாதுடா, நீ எதிர்கட்சி தலைவரே கிடையாது. என் தத்தி மகனே, என் தத்தி செல்லமே, உனக்கு அப்படியே பாரி அடிச்சு உன் முத்தா கொடுக்கலாம்டா. ஆனா ஒரு தம்பி உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்குறான். என்னன்னா, உங்க அப்பா விட வேகமா ஓடுறா நீ. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? போத நிறுத்தியா? என்ன அவன் இஷ்டத்துக்கு குடிய வச்சு குஜிலி மஸ்தி பண்ணிட்டு இருக்க? குஜிலி மஸ்தி பண்ணா கூட பரவாயில்லையா, குடிய வச்சு குதிரை ஓட்டிட்டு இருக்கியா குதிரை? நானே இன்னைக்கோ நாளைக்கோ போறேன், பெருசுகளை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு பொட்டு நச்சா பட்டுன்னு போச்சு, என்னையா பண்றது? என்ன இந்த அளவுக்கு அடிக்கிறான்? போதும் நிறுத்திக்கா, இத்தனை நிறுத்திக்கா. என்னது போது நிறுத்திக்கா தம்பி? அந்த விளாத்திக்குள்ள சம்பவம், ஐயோ நிறுத்திக்கிங்க, போது நிறுத்திங்க தம்பி. அந்த நீட் தேர்வு ரத்து, ஐயோ மாண்புமிகு முதலமைச்சர் போது நிறுத்திக்கிங்க தம்பி. அந்த கட்சத்தீவு நோ, என்ன விட்டுனா, எங்களை உயிரோட விட்டுனா. என்னடா நீங்க? அதாவதுனா நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணை மூடினு நீங்க மட்டும் 9 அமைச்சரும் சாகுத்திரி போடுங்க. ஆமா, ஏன்னா கொல்லப்புறமா பூந்து ஓரத்துக்கு தான். நீ இந்த அளவுக்கு அடிக்கிற டவுசர் கழட்டி விட்டு என்னால முடியாதியா? கண்ணை மூடி இப்ப சாகுத்திரி போடுறியா இல்லையா நீ? நோ சிஎம், நான் கொல்லப்புறமா பூந்து ஓரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போறேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்ப பாருங்க கேள்வியை. அதாவது அடுத்த டைம் நீங்க கண்ணிமிக்கும் நேரத்துக்குள்ள கடல் அலைகள் மாதிரி காவேரி ஆற மாதிரி வேகமா ஓடுவோம், வேகமா. அதாவது ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களை பார்த்து கேட்கணும். என்ன கதைனா, அதாவது எங்க அப்பா எங்கன்னு தேடிங்களாமே, ஏதோ என் கண்ணு வேணுமான்னு கேட்கிற மாதிரி எங்க அப்பா எங்கன்னு நீங்க தேடிங்களான்னு சொன்னாங்க. அதாவது என்னன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதா எங்க அப்பா எங்க போனாருன்னு? குளத்தூர் தொகுதியில கொடூரமா அடிச்சு பாழஞ்சு போன ஒரு குளத்து மேல தூக்கி போட்டு வந்தீங்களா, அப்ப தெரியல எங்க அப்பா எங்க போனாருன்னு? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து எங்களால கேக்குறீங்களே, நியாயமா இது? குளத்தூர் தொகுதியில கொடூரமா அடிச்சுதான் அடிக்கிறீங்க, எங்களை அண்ட்ராய்ட் ஹவுஸ்ல உரி விட்டுன்னு அடிக்கிறீங்க. நியாயமா இது? இது நியாயம் இல்ல, வன்மையா கண்டிக்கிறோம். என்னது வன்மையா கண்டிக்கிறோம் தம்பி? அந்த கச்சத்தீவு இந்த போயிடுறேன். அதாவது மாண்புமிகு சட்டசபை தலைவரே, அந்த எமர்ஜென்சி டோரை மட்டும் தோந்தீங்கன்னா ஓடிடுவாங்க. அங்க பாருங்க ரிப்பேர் பாப்பு எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு, வயசான கட்ட இல்லையா? அடித்தாங்க, வேற ஒண்ணு இல்ல. அந்த போயிடுறேன், வேற ஒண்ணு இல்ல. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அதாவது என் தத்தி தாராள பிரபுவே, ரிப்பேர் பாபு மாமா இப்ப உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். என்னன்னா, நானும் உங்க அப்பாவும் பல இடத்துல குஜிலி மஸ்தி வாங்கியிருக்கா தம்பி. ஆனா இந்த மாதிரி குடிய வச்சு குதிரை ஓட்டணும் இவன் ஒருத்தன் தானா தம்பி, இவன் ஒருத்தன் தானா தம்பி. அதாவது குளத்தூர் தொகுதியில கொடூரமா அடிச்சு சட்டசபைக்குள்ளே வராம ஆக்கிட்டு இங்கேயே வந்து உங்க அப்பாவை தூக்கி போட்டு அடிக்கிறான் பத்தியா? உங்க அப்பாவை தூக்கி போட்டு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல தம்பி. அதாவது இளம் வயசு பிள்ளைகள் ஜென்செட் குரூப்னு கட்செட்டி குரூப்னு பறந்து கட்சிங்க அந்த மாடா தம்பி. நம்மளை போட்டு இன்னைக்கு கட்டங்க
கட்டி கட்டப்பட்ட டவுசர்லாம் உரி விட்டு நடிக்கிறானே. என்னடா தம்பி இதெல்லாம், என்ன இதெல்லாம்? அதாவது மனப்பாடம் பண்ணின்னு வந்த 12 லைனை அஞ்சரக்குள்ள வண்டி மாதிரி இரவு 12 மணி காட்சி மாதிரி மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிச்சேன். அப்ப 11வது லைன் பச்சின்னு இருக்கும்போது நம்ம ராஜமோகன் எழுந்து ராட தூக்கி மண்டமா அடிச்சாரு நேத்து. அப்பவும் சட்டசபையை கழிச்சிட்டு ஓடி போயிட்ட கொல்லப்புறமா போகுது. இன்னைக்கு நம்ம முதல்வர் அடிக்கிறாரு பாரு தம்பி, சும்மாலாம் சொல்லக்கூடாது தம்பி. குளத்தூர் தொகுதியில அடிச்சதுக்கு ஒத்தானவன் தான் தம்பி. இவன் என்ன மாதிரி பூண்டு அடிக்கிறான். ஐயோ 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 ஐயோ, இனிமே பொம்மை முதலமைச்சர் பேசுங்கன்னு சொல்லுவேன். முதலாள உன்னதான் நான் தானே அடிப்பேன். ரிப்பேர் பாப்பு மாமா வாங்க, நான் தானே உன்னை அடிப்பேன். இதே வேலையா போச்சு. சும்மா இருந்தவனை சீட்டி விட்டு சுறுசுறு கம்பி எடுத்து காதலி மூக்கலை நீங்க விட்டு போட்டா நியாயமாடா இதெல்லாம்? நியாயமா? இன்னைக்கு இப்ப போய் என்ன பண்ணுவேன், இதே வேலை இப்ப போயிட்டு நைஸா என்ன பண்ணுவேன், ரிப்போர்ட் அதாவது மீடியா கிட்ட போயிட்டு, அதாவது அங்க ஷூட்டிங் ஸ்பாட் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் எப்படி ஆக்ஷன் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அங்க. ஆமா, அப்ப ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவா, குனிய வச்சு குமுறுவான் வழக்கம் போல. அப்ப நேத்து முந்தானத்து நீங்க லொல்லு சபா காமெடியில உள்ள பண்ணினீங்களாடா, குமுறி அழுதுனீங்களாடா. அப்ப இது நான் கதை கேட்டோன்னே அது வேற விஷயம், அது வேற விஷயம் இல்ல. சரி ஓகே, இன்றுடன் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரே பக்கமா ஓடி போயிடுவேன். கூச்சமே இல்ல, கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. ஐயோ குஜிலி மைஸ்திரா, அடுத்த சட்டசபைக்கு நீங்க வருவீங்க, அடுத்து வாங்கடி, நீங்க வாங்கடி.